பிறந்த இறைக்குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த காலை திருப்பலியில் நம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து தந்தை கடவுளுக்கு பலியாக செலுத்தக்கூடியிருக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் முகமாக, தந்தையை பிரதிபலிப்பவராக வாழ்ந்து நம் அனைவருக்கும் மிக முக்கியமான உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். அந்த இயேசுவை பிரதிபலித்து அவரை போல நாமும் மறு கிறிஸ்துக்களாக தந்தையின் முகமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அந்த ஆசையையும் நமக்கு ஆசீராக கொடுத்திருக்கிறார். எனவே இயேசுவை பிரதிபலிப்போம். அன்னை மரியாவும் இயேசுவை பிரதிபலித்து தந்தையின் முகமாக இன்றும் பல மக்களுக்கு இருப்பது போல நாமும் அன்னையையும் நம் ஆண்டவர் இயேசுவையும் பிரதிபலித்து கடவுளுடைய இரக்க செயல்களை செய்வதன் வழியாக இந்த தவ காலத்தை நம் அனைவருக்கும் சிறந்த காலமாக ஆக்கிக்கொள்ள வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றேன். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலிழந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளியை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ அவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு. மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள்.
ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5 17 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறை மகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் முகமாக நம் அனைவருக்கும் முன் மாதிரியாக வாழ்ந்து நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்ற ஆசிரை வழங்கியிருக்கிறார். யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்த பொழுது, குறிப்பாக செசரியா பிலிப்பு பகுதியில் நடந்து சென்ற பொழுது, தன்னை குறித்து இந்த மக்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று அந்த சீடர்களை பார்த்து கேட்கின்றார். அந்த சீடர்களும் அவர்கள் கேட்டதிலிருந்தும் அறிந்ததிலிருந்தும் அவர்களுடைய அனுபவத்திலிருந்தும் யார் இயேசு என்பதை சொன்னார்கள். இறைவாக்கினர் என்றும் ஒவ்வொருவராக சொல்லி முடித்த பிறகு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று தனிப்பட்ட வாழ்வில் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்டு அறிந்து கொண்டதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இன்று அதே கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றேன். இங்கு பேராலயத்திலே கூடியிருக்கின்ற நீங்களும் சரி, இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற மக்களும், யார் இயேசு கிறிஸ்து? எனக்கு யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று ஒவ்வொருவரிடமும் கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரிடமிருந்தும் வித்தியாசமான பதில்கள் வந்து சேரும். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். யார் எனக்கு? நானும் அல்லது இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவர் யார் எனக்கு என்று சிந்தித்து பார்த்து வைங்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால், மனிதராக அவர் பிறக்கவில்லை என்றால், தந்தை யார்,
தந்தையினுடைய அன்பு என்ன, நாமெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன என்றே தெரியாமல் போயிருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்து மனிதனாக நம்மை போல வாழ்ந்து தந்தை கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமை பேற்றை நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கிறார். அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து. தந்தையினுடைய முகமாக நாமும் இந்த மகன் வழியாக தந்தையிடம் செல்ல வேண்டும். தந்தைக்கும் அவருக்கும் உள்ள உறவை போல நம்முடைய உறவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலேயே 2 குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மீது வைக்கிறார்கள். முதலாவது குற்றச்சாட்டு, இந்த இயேசு ஓய்வு நாளை மீறுகிறார். நேற்றைய நற்செய்தியிலும் கூட பார்த்தோம். இந்த உடல் நலம் இல்லாதவர் 38 ஆண்டுகளாக உடல் நலம் இல்லாமல் இருக்கின்றவரை ஆண்டவர் இயேசு உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். அந்த குணம் கொடுத்த வல்லமையை பார்த்தவர்கள் அவர் குணம் பெற்றிருக்கிறார் என்பதை விட, ஆண்டவருடைய வல்லமை அவர்களே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை விட, இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை மீறிவிட்டார், சட்டத்தை மீறிவிட்டார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். அந்த குற்றம் இன்றும் தொடர்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதத்தை பார்த்தார், வாழ்வை பார்த்தார், வாழ்வையும் கடவுளையும் ஒன்று சேர்த்து பார்த்தார். அவருக்கு ஓய்வு நாள் சட்டங்களை விட மனிதம் முக்கியம், வாழ்வு முக்கியம் என்பதை எண்பித்து காட்ட இருக்கிறார். இரண்டாவது குற்றச்சாட்டு, தந்தையை கடவுளை தந்தை என்று அழைக்கின்றார். ஆக தந்தையையும் மகனையும் ஒரு சேர வைக்கின்றார் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இயேசு சொல்லுவார் அழகாக, நான் விண்ணகத்திற்கு செல்கின்றேன், அங்கே வீடு ஏற்பாடு செய்துவிட்டு உங்களையும் அழைத்து செல்வேன், அங்கே தந்தையை உங்களிடம் காட்டுவேன் என்று சொன்ன பொழுது சீடர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று. எல்லோரும் ஆவல், அந்த சீடர்கள் எல்லாம் ஆவலோடு எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னுகிறார், என்னை காண்பவர்கள் தந்தையை காண்புகிறார்கள், நானும் தந்தையும் ஒன்று. அப்போ தன்னை தந்தையோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றார். எவ்வாறு ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றார்? ஏதோ வெற்று வார்த்தைகளால் அல்ல, அவருடைய அனுபவம் தான். ஆண்டவர் இயேசு தந்தையை அப்பா தந்தையே, கடவுளை தந்தையே அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமை பேற்றை பெற்று தந்தது. அதைத்தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று பவுலடியாரும் அழகாக சொல்வார். உரிமை பேற்று அதாவது கடவுளை தந்தையே அப்பா என்ற அந்த உன்னத உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மையமாக இருக்கிறார், பாலமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் யூதர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடைந்த அந்த இயேசு கடவுளை பற்றிய கொள்கையும் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த கடவுளை பற்றிய அந்த செயல்களும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கடவுளை எங்கோ தூரத்தில் இருப்பவர், கண்ணுக்கு புலப்படாதவர், அவருடைய பெயரையோ அல்லது அவரையே நாம் பார்க்க முடியாது, அவரை பார்ப்பவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த இஸ்ராயல் மக்கள், யூத மக்களுக்கு மத்தியிலே கடவுளை அப்பா என்று அழைக்கின்றார், தந்தையே என்று அழைக்கின்றார். இது அவர்களுடைய வாழ்வில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தது. எப்படி கடவுளை தந்தையாக அழைக்க முடியும்? எப்படி இவர் கடவுளையும் தன்னையும் ஒருபடுத்தி கொள்ளுகிறார், 2 பேரும் ஒருவராக தன்னையை காட்டிக்கொள்ளுகின்றார் என்று அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. இதுதான் ஆண்டவர் இயேசு கடவுளை தந்தையாக பார்க்கின்றது தான் ஒரு வித்தியாசமாக. அது எப்படி அவருடைய வாழ்வில் எப்படி அதை காண்கின்றார் என்பதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு மையமாக அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 15வது இறை வசனத்தில் ஆண்டவர் எப்படி கடவுளை தந்தை என்று அழைக்கின்றார், அவருடைய அனுபவம் என்ன, எப்படி அவரை கடவுளாக தந்தையாக பார்க்கிறார் என்பதற்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ என்று சொல்லப்படுகிறது. நாம் உதாரணத்துக்கு சொல்லுகின்ற நம்முடைய உறவு முறைகளில் தாயினுடைய அன்பு சிறந்த அன்பாக நாம் படம் பிடித்து காட்டுகின்றோம். ஒரு தாய் தன்னுடைய மகவை, தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் கைவிடாது. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை நல்ல உணர்ந்திருக்கிறார் கடவுளுடைய அன்புக்கு. இன்றைய பல செய்தித்தாள்களில் கூட வாசிக்கின்றோம், பிள்ளையை குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு செல்லுகின்றார்கள், பல கருக்கலைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது தாயினுடைய அன்பு மாறுமோ என்று கூட தோன்றுகிறது நம்முடைய நவீன காலத்தில் நாம் பார்க்கின்ற நிகழ்வுகள். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், இப்படி இந்த தாய் தன்னுடைய மகவை மறந்தாலும் கூட, கருவுற்றிருக்கின்ற அந்த ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது இரக்கம், தன்னுடைய பிள்ளைகள் மீது இரக்கம் கொள்ளாமல் போனாலும் கூட கடவுள் ஒருபோதும் மறப்பதில்லை. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நம்முடைய நினைவில் கடவுள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். கடவுளுடைய நினைவில் நாம் எப்பொழுதுமே இருக்கின்றோம். கடவுள் ஒருபோதும் நம்மை
மறக்க மாட்டார். தாயினுடைய அன்பு வற்றி போயினும், பால் குடிக்கின்ற தன்னுடைய மகனுக்கு இந்த தாய் பால் கொடுக்காமல் போனால், இரக்கமற்று போனாலும் கூட நான் ஒருபோதும் உங்கள் மீது இரக்கம் இல்லாமல் போக மாட்டேன், உங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாளில் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் அவரை கடவுளை தந்தையே என்று அழைக்கப்படுகின்றது. அதே போல இன்றைய திருப்பாடல் அற்புதமான ஒரு திருப்பாடல். கடவுளுடைய இயல்பு என்ன, கடவுள் எப்படிப்பட்டவரா, இதை காண்பதற்காக, இதை காண்பிப்பதற்காகத்தான், இப்படித்தான் கடவுள் இருப்பார் என்று சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார். அழகான இறைவசனம் 145வது திருப்பாடல் 8 மற்றும் 9 பாருங்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரை எங்கேயோ ஒரு நீதிபதி போல மேலே அமர்ந்துக்கிட்டு நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை வழங்குகின்ற ஒரு கடவுள் அல்ல. மாறாக கடவுள் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தொடர்ந்து படிக்கின்ற பொழுதும் கூட நீங்கள் தனியாக படித்து பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த கடவுளுடைய இரக்கம் கனிவுடையவராக இருக்கிறார், நம் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றார், நம் மீது அன்பு கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த இறை வசனம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் அன்பாக இருக்கின்ற இறைவன். நம்முடைய மனித உறவுகளிலும் கூட தந்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்றால் தந்தை கபடற்றவராக தன்னுடைய குழந்தை மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவராக, அவருடைய எதிர்காலத்தின் மீது அவர் அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அதை விட மனித உறவுகளில் இருக்கின்ற தந்தையை விட நம் தந்தை, விண்ணுலகில் இருக்கின்ற நம்முடைய தந்தை இரக்கம் கொண்டு, கனிவு கொண்டு, பரிவு கொண்டு, பேரன்பு கொண்டு நம் அனைவரும் வாழ வேண்டும், நம் அனைவருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே என்பித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்து வாழ்ந்து நமக்கு சான்று பகரவில்லை என்றால் இந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று தெரியாமலே போயிருக்கும். இந்த இயேசு எப்படி இந்த அனுபவத்தை பெற்றார் என்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, இன்னும் ஆழமாக செல்லுகின்ற பொழுது, தன்னுடைய ஜெப வாழ்வு. ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார். ஜெபத்தின் வழியாக காலை கருக்களில், விவிலியத்தில் குறிப்பாக லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், காலை கருக்களில் தனியாக சென்று இறைவனோடு வேண்டிக் கொண்டிருந்தார். அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும், எல்லா நிகழ்வுகளுக்கும் முன்பாக ஜெபம் செய்தார். அந்த ஜெபத்தின் வழியாக தந்தையை அருமையாக புரிந்து கொண்டார். அவருடைய அனுபவம், அந்த ஜெப வாழ்வு தான் இந்த இயேசு கடவுளை தந்தை என்று அழைக்கக்கூடிய பேற்றை அவருக்கு பெற்றுத்தந்தது. அவருடைய ஜெபம் மட்டுமல்ல, அவருடைய வாழ்விலும் அது பிரதிபலித்தது. கடைசி வரை கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட, அப்பா தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றார் என்றால் அதுதான் அன்பின் உச்சமாக பார்க்கின்றோம். கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு உன்னதமானதாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை பிரதிபலித்து வாழ வேண்டும். அன்பு செய்யுங்கள், எதிரிகளையும் அன்பு செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி இயேசு அவரால் சொல்ல முடிகிறது என்றால் வெற்று வார்த்தைகள் மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கினார். கல்வாரியில் கூட, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரம் கூட ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக என்பித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசுவை பிரதிபலித்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவும் இந்த ஆரோக்கிய தாயை தேடி எத்தனையோ பேர் வந்திருக்கின்றோம் என்றால், இந்த அன்னை மரியாவும் இயேசுவை போல வாழ்ந்தார், இயேசுவாக வாழ்ந்தார், மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தார். அவர்தான் நம்முடைய சாட்சியமாகவும் இருக்கிறார். இயேசுவோடு வாழ்ந்து யாம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுப்பவராக தன்னுடைய வாழ்வின் கடைசி நொடி வரை, இறுதி வரை ஆண்டவருக்கு, கடவுளுக்கு உகந்தவராக இந்த அன்னை மரியாள் வாழ்ந்திருக்கின்றார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, நாமும் இயேசுவையும் அன்னை மரியாவும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக, அன்றாட வாழ்வின் வழியாக, இறை வார்த்தையை கேட்பதன் வழியாக, திருவருட் சாதனங்களை நாம் பெறுகின்ற பொழுது அதன் வழியாக, நாம் மக்களோடு உறவாடுகின்ற பொழுது, எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது, அந்த அன்பு உறவில் இயேசுவை போல இந்த கிறிஸ்துக்களாக, மறுமுகமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இயேசுவும் அன்னை மரியாவும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாழ்ந்த அந்த வாழ்வு நமக்கு உதாரணமாக, முன்னுதாரணமாக இருக்கிறது. அவர்களை பிரதிபலித்து நாமும் கடவுளுக்கு சான்று பகர்ந்து, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த மகன் வழியாக தந்தையிடம் செல்வதற்கு நாம் இந்த தவ காலத்தை பயன்படுத்தி கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவார்.
கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே ஆண்டவரே காயங்கள் ஆற்றிடுவார். மலர்களை கொண்டு வந்து கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பழியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே தேவநிலையாய் மாற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வழியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உமை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வான தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் சிறப்பாக இந்த திருப்பலிகளை கலந்து ஜெபிக்கின்ற அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான தேவைகளை நிறைவு செய்து மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு உமது அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மக்கு கொண்டவர்களாக இருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாம் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ, உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்று கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வாயிலாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.